சுவாமி, இன்றைய காலகட்டத்தில் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியமாக தேவைப்படுறது நிம்மதி. இதை தேடி தான் மனுஷங்க ஒவ்வொரு கோவிலுக்காக போய் சுற்றி அலையிறாங்க. இது கிடைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நிம்மதின்றது இன்னைக்கு மனுஷனுக்கு கிடைக்கிறதே கிடையாதும்மா. ஆனால் ஒப்புக்கு தேடி நிற்கிறான், நிஜத்துக்கு தேடுறதில்லை. எனக்கு நிம்மதி இல்லைங்க, நிம்மதி இல்லைங்க, நிம்மதி இல்லைங்கன்னு மனுஷன் சுற்றி 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 கோயில் குளங்கள்லாம் சுற்றுறான், எங்கெங்கேயோ சுற்றி பார்க்குறான். ஆனால் நிம்மதி கோயிலில் விற்கல இல்லையா? அதனால் அங்கே போனால் நிம்மதி கிடைக்காது. நிம்மதின்றது உன் மனசுக்குள்ளவே இருக்குது. அந்த நிம்மதியை நீ தேடினா நீ நிம்மதியாக இருக்கலாம். நிம்மதின்றது என்னன்னா, பற்று இல்லாமல் இருந்தீன்னா நீ நிம்மதியாக இருக்கலாம். எல்லாத்து மேலேயும் பற்ற வச்சிங்கன்னா நிம்மதியை இழந்துடுவேன். இப்போ ஒரு பதவியிலேயே நான் இருந்து பழக்கப்பட்டுட்டேன். இப்போ எனக்கு பதவி போச்சு. பதவி எப்போ போச்சோ அப்போவே நிம்மதி போச்சு. அப்போ எனக்கு என்ன வேணும்? நிம்மதி வேணும்னா பதவி வேணும். என்கிட்ட பணம் இருந்தது, பணம் இருக்கிற வரைக்கும் நான் நிம்மதியாக இருந்தேன். என்கிட்ட இந்த பணம் போயிடுச்சு, நான் நிம்மதியை இழந்துட்டேன். அப்போது நிம்மதின்றதை வெளியே தேடுற வரைக்கும் அவனுக்கு கிடைக்காது. அவன் மனசுக்குள்ளே தேடணும் நிம்மதி. நிம்மதி எது இருக்குது போதும் அப்படி நினச்சிட்டான்னா நிம்மதி. ஆனால் உலகம் ஃபுல்லாக தேடுறவனுக்கு நிம்மதி எப்பவுமே கிடைக்காதுமா. சுவாமி, ஒரு சிலர் வீட்டுங்களில் நிறைய அசம்பாவிதங்கள் நடக்கும், அதனால அவங்களுக்கு மனக்கவலையாகவே இருக்கும். ஒரு ஜோசியர் சொல்கிறாரு, இந்த வாஸ்துக்கு இந்த விநாயகர் வச்சா நல்லது அப்படி இப்படின்னு. அது வச்சாதான் சரியாகுமா, இல்லை அது நம்மளோட மனப்பிரமையா? எனக்கு எங்கேயும் வச்சு சரியா இருந்தால் தெரியலம்மா. அதுக்கு தான் சொல்கிறது, உன் விதி என்னாவோ. இப்போ எந்த விநாயகரும் வைக்காத குழப்பம் இல்லாத எத்தனை பேர் வாழறான்? அப்போ விநாயகர் அவங்க வீட்டில் போய் குழப்பம் இல்லாத இருன்னு சொல்லிட்டு வந்தாரா? இவங்க வீட்டில் ஒரு கல் எடுத்து போய் வச்சுட்டின்னா அது குழப்பம் தீர்த்துருமா? குழப்பம்ன்றது உனக்குள்ளகுது. இந்த குழப்பம் ஏன் ஏற்படுது, எதுக்காக ஏற்படுது, அது காரணத்தை அறிஞ்சிட்டின்னா நிம்மதியாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம். பிள்ளையார் மதியம் பண்ணி வைக்க மாட்டார். இது வாஸ்துன்ற பேரில் அவன் பொழுப்பு தொழில் பண்ணுறான். இதுக்கு அடிமை நீ ஆகிட்ட. அதனால் கொடுத்துட்டு வச்சுக்கோ 2 பிள்ளையாரை. அப்போது அது நிம்மதியாக இருந்தீங்கன்னா சந்தோஷம் தானே. பிள்ளையார் வந்தார் சந்தோஷமாகறான்னா அந்த சந்தோஷம் நல்லாயிருக்கும். ஏதாலும் உன் விதி என்னாவோ அதுபடி தான் உன் வாழ்க்கை. அதை யாரும் தடுக்க முடியாது. இப்போ தானே சொன்னேன், என் பிள்ளைங்க இந்த மாதிரி என்ன வச்சுட்டு இருக்கிறாங்கன்ட்டு. இதுக்கு காரணம் என்ன? உன் விதி. இதே டாக்டருங்க எத்தனையோ பேர் தாய் தப்புனை விட்டுட்டு உட்காந்துக்கிறாங்க. அது அவங்க விதி. விதியை யாராலையும் மாற்றவே முடியாது, இறைவனை தவிர. சிவாய்க்கர் நமக்கெல்லாம் கடவுளை எப்படி தேடணும், தேடி எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நமக்குள்ளே சொல்கிறார். கடவுளை எங்கே தேடுறது? என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்தது இல்லையே, என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்ட பின், என்னிலே இருந்த ஒன்றை யாவர்கான வல்லாரோ, என்னிலே இருந்து யான் உணர்ந்து கொண்டேனே. கடவுள் என்ற பொருள் எங்கெங்கேயோ தேடி அலைஞ்சு எங்கேயுமே காண முடியாமல் தன்னுடைய உடலுக்குள்ளவே நான் தேட ஆரம்பித்த பிறகு என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்ததில்லை. முதல்ல நான் தெரிஞ்சுக்கல, அப்புறம் நான் என்னிலே இருந்த ஒன்றை நான் அறிந்து கொண்ட பின் அதனோடவே உறவு கொள்றேனே. அந்த மாதிரி உலக மக்கள் அனைவரும் இறைவன் என்ற ஒரு பொருளை தனக்குள்ளவே தேடுனீங்கன்னா அதை தெரிஞ்சுப்பீங்க, அதோட இணைஞ்சிடுவீங்க. அதுவே முக்தி மோட்சம் இதுக்கு வழிவகுக்கும் சொல்றார். அடுத்தது, நினைப்பதொன்று கண்டிலேன் நீ அல்லாது வேறில்லை, நினைப்புமாய் மறப்புமாய் நின்ற மாயை மாயையே, அனைத்துமாய் அகண்டமாய் அனாதிமுன் அனாதியாய் எனக்குள் நீ உனக்குள் நான் இருக்குமாறு எங்கனே. கடவுள்ன்ற ஒரு நினைப்பு எப்படி வருது உனக்கு அப்படின்னா, கடவுளே உனக்குள்ளே இருக்கிறதால தான் கடவுள்ன்ற நினைப்பே உனக்கு உண்டாகுது. கடவுள்னு ஒன்று இல்லைன்னு சொன்னால் நினைப்பே உனக்கு கடவுள்ன்ற நினைப்பே உனக்கு வராது. அதனால் கடவுளே உனக்குள்ளே இருந்து தான் நினைவை ஊட்டுறான். அதை மறக்கிறதும் இல்லை, நினைக்கிறதும் இல்லை. அது எங்கே மறந்து எங்கே நினைக்கிறது, ரெண்டுமே அதுவாகவே இருக்குது. இப்போ உடல் வேறு உயிர் வேறாக இருக்குது. உடல் விழுந்து போது உயிர் இல்லை. உயிர் இல்லாத போது அதை கடவுள் இருக்கிறார் இல்லை அப்படின்னு அது பேசுமா? பேசாது.
அப்போ எப்போ பேசுறோம், எப்போ நினைக்கிறோம், எப்போ மறக்கிறோம்னா கடவுள் நமக்குள்ளவே இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு அதெல்லாம் அந்த நினைப்பெல்லாம் உருவாகுது. அதனால ஆராய்ந்து பார்த்து உங்களுக்குள்ளவே அதை அறிய முயற்சிகள் செய்யுங்க. அதை அடைஞ்சிடுவீங்க. அடைஞ்சிங்கன்னா நீங்களும் நிம்மதியாக இருக்கலாம், அடுத்தவங்களுக்கும் எடுத்து சொல்லலாம். இந்த கடவுள்ன்றது இது வேற அது வேற அப்படிலாம் கிடையாது. கடவுள்ன்றது ஒன்று தான். அறியும் அல்ல, அரணும் அல்ல, அப்புறத்தில் அப்புறம், கருமை செம்மை வெண்மை கடந்து நின்ற காரணம், துரியமும் கடந்து நின்ற தூர தூர தூரமே. கடவுள்கிட்ட கருப்பும் இல்லை, சகப்பும் இல்லை, வெள்ளையும் இல்லை, எதுக்கும் சேராத அது ஒரு தனித்த நிறம். அதுக்கு பேர் அரியும் கிடையாது, அரணும் கிடையாது, ஆனால் அது இல்லாத இடமும் கிடையாது. அதனால அதை நம்ம தேடி அடையணும். இந்த மனித பிறவியாகப்பட்டது அதுக்காக தான் பிறந்தோம். இல்லைன்னா மற்ற ஜீவராசி மாதிரி நம்மளும் ஒரு ஜீவனாவே வாழக்கூடாது. ஜீவன் அப்படின்னா மனுஷன் அர்த்தம், சிவம் அப்படின்னா கடவுள்னு அர்த்தம். ஜீவனாய் இருக்கப்பட்ட உயிரை சிவமாக மாற்றும் போது நம்மளும் கடவுளாக அடையலாம். கடவுள் என்றது ஏதோ ரொம்ப தூரத்தில் இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. தூரம் 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 என்று சொல்லுவார்கள் சோம்பர்கள். அது ரொம்ப தூரம் கடவுள் அடையிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. பாரும் பின்னும் எங்குமாய் பரந்த அப்பறம், ஊரும் நாடும் காடு மேடி உழன்று தேடும் ஊமைகள் நேரதாக உம்முள்ளே அறிந்துணர்ந்து சொல்லுமே அப்படின்றாரு. இது காடு மேடெல்லாம் தேடி திரிஞ்சு அடையிற பொருள் இல்லைப்பா. நேராக உனக்குள்ளவே நீ அறிஞ்சு அடுத்தவனுக்கு சொல்ல வேண்டிய விஷயம். அதை அறியாததால உன்னால அடுத்தவனுக்கு சொல்ல முடியல. நீயும் காடு மோடெல்லாம் அலைஞ்சு தேடிக்கின்னு இருக்கிற. தேடாம ஒரே இடத்துல உட்கார்ந்து உன்னையே உன் உயிரியே கவனிச்சீன்னாக்கா உண்மை உனக்கு விளங்கிடும். உலகத்தை பார்க்கும்போது உண்மை தெரியாது, பொய் தான் விளங்கும். ஏன்னா உலக தோற்றங்கள் ஒரு பொய்யான மாயை. அது நீ உன் உடலும் ஒரு பொய்யான மாயை. ஆனால் உனக்குள்ள இருக்கிற உயிரோ மெய்யான பொருள். அந்த மெய்யான பொருளை உணரணும்னா நீ உனக்குள்ளவே உன் மனசை செலுத்தணும். உலகத்து மேல செலுத்தாம இருந்தேன்னா உண்மைகளை நீ தெரிஞ்சுக்கலாம். அதனாலதான் அப்படி சொன்னாரு. நீல வீடு கட்டுவீர், நெடுங்கதவு சாத்துவீர், வாழ வேணும் என்றலோ மகிழ்ந்திருந்த மாந்தரே, காலன் ஓலை வந்தபோது கை கலந்து நின்றிடும் ஆலமுண்ட கண்டனாட் பாதம் அம்மை பாதம் உண்மை. பெரிய வீடு கட்டுற, யமன் கூட வர முடியாது, ஒரு காற்று கூட நுழைய முடியாத அளவுக்கு வீட்டை கட்டுற. ஆனால் யம தூதருங்க உன்னை மோதும் போது நீ கீழே விழுந்து உன் உடல் விழுந்து உன் உயிர் உடலை விட்டு கயன்று ஓடி போகும்போது நீ கட்டின வீடு ஏது, நீ மகிழ்ந்த சந்தோஷம் ஏது? எதுவுமே இல்லையேப்பா. அதுக்குள்ள அந்த காலன் மோதத்துக்கு முன்ன அந்த ஆலமுண்ட கண்டனார் அறிஞ்சிட்டீன்னாக்கா உனக்கு உண்மையே உணர்ந்துடுவியப்பா நீ அப்படின்றார். அதனால ஒவ்வொரு ஞானிகளும் நமக்காகவே சொல்லியிருக்கிறாங்க. நெருப்பை மூட்டி நெய்யை விட்டு நித்தம் நித்தம் நீரிலே விருப்பமோடு நீர் குளிக்கும் வேத வாக்கியம் கேளுமேன். நெருப்பும் நீரும் உம்முலே நினைத்து கூற வல்லாரேல் சுருக்கமற்ற ஜோதியை தொடர்ந்து கூடல் ஆகுமே. காட்டில் குளத்தில் போய் குளிச்சுட்டு ஒரு யாகத்தை வளர்த்தி போறதால நீ கடவுளை அடைய முடியாதுப்பா. அந்த நீரும் நெருப்பும் உனக்குள்ளவே இருக்குது. நீ ஆராய்ந்து பார்த்தீன்னா சுருக்கமற்ற சோதி உனக்குள்ளவே அந்த கடவுள் என்ற சோதி தோன்றுமே, அதை நீ பார்க்கலாமே அப்படின்றாரு. இதை மாதிரி பல மகான்கள் பல விஷயங்களை நமக்கு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம உணராம எதையோ தேடிக்கின்னு உண்மை தெரியாம தேடி அலையறதால நம்மளும் கெட்டு அடுத்தவனையும் கெடுக்கிறோம். அதனால சொல்றாரு, இந்த உலகத்தை பார்த்து வாழும்போது எப்படிடா நீ வாழுவ அப்படின்னு. ஆடு காட்டி வேங்கையை அகப்படும் ஆறு போல், மாடு காட்டி என்னை நீ மதிமயக்கல் ஆகுமோன்றாரு. காட்டில் ஒரு வேங்கையை பிடிக்கணும்னா ஒரு கூண்டு அடிக்கணும். அந்த கூண்டுக்குள்ளே ஒரு ஆட்டுக்குட்டியை விடணும். அந்த ஆட்டுக்குட்டி கத்துச்சுன்னா அந்த வேங்கை காட்டுக்குள்ளேருந்து வரும் ஆடை பிடிக்கிறதுக்கு. ஆனால் ஆடை பிடிக்க வந்த வேங்கை கூண்டுக்குள்ளே அகப்பட்டு மாட்டிக்கும். அந்த மாதிரி நீ மாட்டிக்க கூடாதுடா இந்த உலகத்தில். மாடு காட்டி என்னை நீ மதிமயக்கல் ஆகுமோ. அப்போது இந்த உலகம்ன்றது ஒரு அழகான மாடு மாதிரி. அதை காட்டி நீ அறிவை மயக்கிடலாமா? மயக்கக்கூடாது, நான் மயங்கவும் கூடாது. அதனால கோடு காட்டி யானையை கொன்றுரைத்த கொற்றவா, நல்ல வழியை காட்டி மதமென்ற மனமென்ற யானையை கொன்ற இறைவா, நீ எனக்கு வீடு காட்டி என்னை நீ வெளிப்படுத்த வேணுமே.
என்னை நான் எப்படி வாழணுன்றது நீ தாயா முடிவு பண்ணணும். நீ என்ன இந்த நல்ல வீடு, நான் உண்மையான வாழ வேண்டிய வீடை எனக்கு காட்டு. இப்போ நான் வாழ்ந்துக்கின இருக்கிற வீடு உண்மையான வீடு இல்லை அப்படின்றதுக்காக இதெல்லாம் நமக்கு இந்த அறிவுரைகள்லாம் சொல்கிறாங்க. இதையெல்லாம் கேட்டு நம்ம நல்ல ஞான மார்க்கத்தை, நல்ல குருவை நாடி போலியான விஷயத்தில் போய் சேர்ந்து பாழாகாமல் உண்மையான ஞானத்தை தேடி அலைஞ்சி அதை அடையும் போது உன் மனமும் நிம்மதி, நீ இறைவனையும் சேரலாம். இதுகெல்லாம் தான் இங்கே வழி சொல்லுங்க. பிரம்மசூத்திர குழுவில் அதெல்லாம் வழி சொல்லுங்கிறோம். பிரம்மசூத்திர குழுவில் ஜாதி, மதம், குலம், கோத்திரம் எதுவும் கிடையாது. நல்ல மனசு உள்ள